Section 174 per interested director under section interested director வந்து greater than 2/3 of the total strength of the directors இருந்தால் quorum shall be higher than number of non-interested director present in such meeting or in director. இப்போ என்னென்னா ஒரு டிரான்சாக்ஷனை இன்ட்ரெஸ்டட் டேரக்டர் நான் இன்ட்ரெஸ்டட் டேரக்டர்னு இப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனியில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் என்ன டிரான்சாக்ஷன்னா இப்போ வந்து ஒரு பொருளை வாங்கணுங்காங்க. அந்த பொருளை வந்து இந்த கம்பெனியில் இந்த டேரக்டரே வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா டேரக்டரோட கம்பெனியிலேருந்து இந்த பொருளை இந்த கம்பெனி வாங்கிடுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் வேல்யூவோட கொஞ்சம் 2 ரூபா கூட இருக்கலாம். இந்த கம்பெனியில் இவர் டேரக்டராக இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு கம்பெனி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகும், இவர்கிட்ட வாங்கிடுவோம், அவர் லாபம் பார்ப்பார். இது மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து அப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த டிரான்சாக்ஷனில் வந்து எப்படி கோரம் கண்டுபிடிக்கும். கோரம்னா என்ன, ஒரு மீட்டிங் கண்டிப்பாக நடக்கணும், குறைஞ்சபட்சம் இத்தனை பேர் இருக்கணும். அப்போது இண்டிபெண்டன்ட் டேரக்டர் 2 பேராக இருக்கணும். இல்லை எனக்கு அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா டேரக்டர் 2 பேராக இருக்கணும். ஆனால் அந்த டேரக்டர் என்ன பண்ணணும்னா நான் இன்ட்ரெஸ்டட், இந்த டிரான்சாக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாத 2 டேரக்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷனை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிடையாது.